ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக சிக்கன் 65 பண்ண போகிறோம். நல்ல முந்திரிலாம் போட்டு செம்மையாக பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை நல்ல ஸ்க்யூப் டைப்பில் கட் பண்ணிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இல்லாமல் நம்ம சிக்கன்லாம் செய்யவே மாட்டோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளார் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கோட்டிங்காக மாவு சேர்த்துக்கிறோம். எதுக்காக இந்த கோட்டிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, மசாலா எல்லாம் ஆயிலில் உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காகவும், உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காகவும் தான். ஸோ இப்போ நான் 2 வகையான மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கோட்டிங் இன்னும் திக்காக இருக்கணும்னா நீங்கள் இன்னொரு லேயர் கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தண்ணியில் அலசி எடுக்கும்போதே நமக்கு லைட்டாக வாட்டர் இதெல்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே லைட்டாக லெமன் ஜூஸும் லைட்டாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா பெரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சால்ட்டெல்லாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வச்சுருக்கணும். இப்போது ஆயில் பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிடலாம். ஒரு கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்துக்கோங்க. 1 இல்லைனா 2 இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, அதையும் அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா லைட்டாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். வறுத்த முந்திரியாக இருந்தாலும் சரி, பச்சை முந்திரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஒரு பீஸாக சேர்த்து எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. ஹீட்டு மீடியம் லெவலுக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். 1 பை 1 போடுறதுக்கும் நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஆயிலுக்குள்ளே எவ்வளோ போகுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கம்மியாக சிக்கன் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் டர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இது நல்லா ஃப்ரீயாக வேகும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் 65 செய்யும்போது எனக்கு காலேஜில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது. அங்கே பசங்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு சிக்கன் 65 வாங்கிட்டு வருவோம். ஸோ ஆளுக்கு 2 பீஸாக எடுத்து சாப்பிடுவோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. காலம் ரொம்ப சீக்கிரமாக மாறிடுச்சு. சிக்கன் போட்டதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா சீக்கிரமாகவே எடுத்துருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் சிக்கனை எடுத்துட்றேன். இது கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக கறி லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லா சிக்கனையும் நீங்கள் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நீங்கள் யாருக்கும் நீங்கள் பரிமாற போகிறீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அரோமாவும் வீடு சுற்றி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த 65 அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ லெமன் நம்ம லைட்டாக புழிஞ்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னாலும் நம்ம ரைஸ்க்கு வச்சும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக்கு அதெல்லாமே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரியும் போட்டுக்கிட்டேன். அது கூட பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட அரோமா இருக்கு இல்லையா, அது வீடை ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நம்ம டாஸ் பண்ணி விடலாம். இந்த சிக்கன் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். இதில் ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாது. நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டி வைக்கிறா இருந்தாலும், நமக்காக குக் பண்ணுறா இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சோவாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம சூப்பராக சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.